நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, இப்ப வந்து நம்ம ஆன்லைன்ல படிக்கலாமா? ஆஃப்லைன்ல படிக்கலாமா? இல்ல இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கலாமா? அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? சோ நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கணும்னா என்ன குடுப்பீங்க? நம்ம எப்படி படிச்சாலும் கன்சிஸ்டன்டா படிச்சோம் அப்படின்னா பாஸ் பண்ணலாம். அதுலயும் வந்துட்டு ஆஃப்லைன் போய் படிக்கிறது இன்னுமே பெட்டர். இப்ப ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு வீட்ல இருந்தா படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால கன்சிஸ்டன்டா அங்க படிக்க முடியல. சோ இப்ப இங்க இன்ஸ்டியூட் வந்தோம்னா இங்க ஒரு பாசிட்டிவ் என்வரன்மெண்ட் எனக்கு படிக்கிறதுக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம படிக்கவும் ஒரு டீம் செட் ஆச்சு. சோ நாங்களா சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணவும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப இங்க வந்துட்டு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்துட்டு நாங்க ஃபாலோ பண்ணோம். என்னன்னா இப்ப நான் மார்னிங் 9 o'clock இன்ஸ்டியூட் போயிருவோம் எப்பவுமே படிக்கிறதுக்கு. அப்ப ஈவினிங் 7 o'clock வரைக்கும் கண்டினியூவா படிப்போம். அப்படி படிக்கும் போது 4 months கவர் பண்ண வேண்டியதை நான் வந்துட்டு இங்க 2 months என்னால ஈஸியா கவர் பண்ண முடிஞ்சது. சோ அது மட்டும் இல்லாம ஒரு சில நாள் குரூப் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு தெரியாத ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ அப்ப அது வந்துட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அது இன்னுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா எஃபிஷியன்டா படிக்க ஹெல்ப் பண்ணுச்சு. அப்ப இன்ஸ்டியூட் இருக்கக்கூடிய இந்த ஹெல்தி காம்படிஷன் நம்ம இன்னுமே வந்துட்டு படிக்கணும்னு இன்டியூஸ் பண்ணுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது பெட்டர். தீபிகா சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி தர ஒரு டூல் தான். இப்போ ஓனா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் ஃபினான்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இம்பல்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலியமா இயர்லி ஒன் ஃப்ரீயா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் கிளியர் பண்றவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்றோம் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட. அது மட்டும் இல்லாம இப்போ ஓனா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ் டெலிகிராம் சேனல் மூலியமா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸும் டெஸ்ட் சீரியல்ஸும் கொடுக்குறோம். இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் மூலியமா முக்கியமான சப்ஜெக்டோட டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கனால ஓனா படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்களாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால எங்க எல்லாத்துக்குமே ஸ்டடி ஹாலும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு அட்மாஸ்பியர் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி ட்ரஸ்ட்ல வந்து ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல கூட ட்ரஸ்ட்ல படிச்ச நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேரோட லைஃப்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்குன்னே சொல்லுவேன் நான். அடுத்ததான் இப்ப ஒருத்தரோட ரிசல்ட்டை வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏத்துக்கிற அளவுக்கு அந்த இன்ஸ்டியூட்டோட பங்கு இருக்கு அப்படின்னா தாராளமா போடலாம். ஆனா மென்ஷன் பண்ணுங்க. பிலிம்ஸ் அப்படின்னா கீழே பிலிம்ஸ் நம்ம கிட்ட படிச்சாங்க அப்படி மாதிரி பிலிம்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இல்லை பிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்கிறாங்கன்னா பிலிம்ஸ் மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னா இன்டர்வியூன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுதான் மெயினாக அங்கே தேவைப்படுது. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட படிக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஃபுல்லாக படிச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க, நம்ம டெஸ்ட் சீரிஸ் சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் மற்ற எல்லா டெஸ்ட் இன்ஸ்டியூட்டோட பிலிம்ஸோட டெஸ்ட் சீரிஸ் நாங்களே போட சொல்கிறோம். இன்டர்வியூ வந்து நம்ம கிட்ட அட்டன் பண்ணுறது மட்டும் பத்தாது, நீங்கள் எல்லா பக்கமே மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு நாங்களே சஜஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு என்ன ரீசன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒருத்தங்களோட இன்புட்ஸ் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இன்ஸ்டியூட்டோட இன்புட்ஸ் கிடைக்கிறப்போ அவங்களே மேம்படுத்திக்கவும் முடியுது. ரொம்ப பாசிட்டிவான பதில் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் சடனா அந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? இல்லை இப்போ ஆக்சுவலாக ஸ்ரீராம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஃபுல்லாக மெயின்ஸ் படிச்சாங்க. பட் இன்டர்வியூன்னு வர்றப்போ வந்து நம்ம சைடு இன்டர்வியூ ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா அவர் ஆல்ரெடி சொன்னார் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிறது வெவ்வேறு தாட்ஸ் வெவ்வேறு கொஸ்டின்ஸ் நமக்கு வரப்போ வந்து நம்ம இன்னுமே நம்மளை மேம்படுத்திட்டே இருக்கும். அதனால வந்து அவங்க மறுபடியும் வேறு பக்கம் போய் அட்டன் பண்ணாங்க, கிளியர் பண்ணாங்க, அவங்க இன்ஸ்டியூட் ரிசல்ட் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து தேவையான ஒன்றா தான் இருக்குது, அந்த மாணவருக்கு தேவையான ஒன்றா தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டியூட்னு பார்க்காம காமனா இது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி தான் ஸ்டூடெண்டோட பெனிஃபிட் தான். ஓகே நைஸ். ஸோ இப்போ நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னவா இருக்கும்? இந்த டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் உங்களுக்கான சக்ஸஸ் டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா அதோட கீ உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த கீ என்ன அப்படின்னா ரீட், ரிவைஸ் அண்ட் ரிப்பீட். கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருக்கணும், படித்ததை ரிவைஸ் பண்ணணும் ப்ராப்பராக. இது ரெண்டையும் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் கீ. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூட்டில் சீனியர்ஸ் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் சாப்பிட்டு போங்க, உங்களோட மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே ரிலாக்ஸ்டாக என்னால் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் அதை எப்படி கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல டெலிவர் பண்ணுறோன்றது தான் நம்மளுடைய மார்க்ஸை டிசைட் பண்ண போகுது. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி மற்றவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன இன்புட்ஸாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு சீரியஸாக அதை நம்ம ஒர்க் பண்ணணும்.